விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட தாக்கத்தை மீட்டது குறித்தான பணிகள் குறித்த விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மீட்பு பணிகள் குறித்தான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலான மீட்பு பணிகள் குறித்த விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலை அடுத்து எடுக்கப்பட்ட மீட்பு பணிகள் குறித்தான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களிலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள், வெள்ளம் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட மீட்பு பணிகள் குறித்த விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கடந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருந்த கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதாவது போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் அதே போல இந்த பெஞ்சல் புயலால் பாதிப்புள்ளாகி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் அதாவது பொறுத்தவரை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் வழங்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கு. அதுக்காக பொறுப்பு அமைச்சர்களானது நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடி, அதே போல மின்சார மற்றும் ஆயத்தூர் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகிய தலைமையில் அந்த கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் அதே போல சீரமைக்கப்படக்கூடிய பணிகளை துரிதமாகவும் விரிவாகவும் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது அறிவுரையானது வழங்கியிருக்கு. அதே போல கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் வேளாண்மை ஊழியர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் தொழில்நலத்துறை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் என அதாவது இந்த அமைச்சர்கள் அங்கு நியமிக்கப்பட்டு அங்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு கண்டறிந்து அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்குவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுத்தவரை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் அதாவது பணி அதே போல அங்கிருக்க பாதிப்பு பணிகளை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தலைமையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகள் குறித்தான விவரங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தாழ்வான பகுதியில் பொதுமக்கள் பாதிப்புக்காக மீட்கப்பட்டு அறிவிச்சுவை நிவாரண முகாமில் 4906 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அதே போல நிவாரண முகாமில் தங்கி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 16,616 உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஊரக வளர்ச்சி மூலமாக 5 சமுதாய சமையல் கூடங்களில் அவர்களுக்கு தேவையான அதாவது 27,432 உணவு பெட்டகங்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அதாவது 1,53,58,318 உணவு பெட்டகங்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தற்போது புள்ளி விவரங்களோடு இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்கள் பொறுத்தும் அதே போல அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட இடங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக.
பெஞ்சல் புயலை தொடர்ந்து எடுக்கப்பட்ட மீட்பு பணிகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல். பெஞ்சல் புயலை தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட மீட்பு பணிகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. 3 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 31 கிராம ஊராட்சிகளில் 1630 தூய்மை பணியாளர்கள் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது.